இன்றைக்கி நம்ம இயர்லி ரிவால்வ்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகள் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏஐசி புலிதேவர் ஃப்ரம் நெற்கட்டும் சேவல் இன் திருநெல்வேலி. அதாவது இங்கிலீஷை எதிர்த்து ஃபஸ்ட்டு அதை எதிர்த்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா புலிதேவர் தான். அவர் வந்து நெற்கட்டும் சேவல் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி. இது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வேலூர் ரிவால்ட்டோட இது பார்த்தோம்னா 1806. ஸோ அதோட டேட் எக்ஸாக்டான டேட் பார்த்தோம்னா 10/7/1806 அப்படின்றது தான் அதோட டைம். ஸோ இது ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் எகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரஸ் அப்படின்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினாங்க. ஸோ அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா பொலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொலிகர் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல்டர் ஆஃப் லிட்டில் கிங்டம் ஆஸ் ஃபீடேட்ரி ஆர் கிரேட்டர் செவரின் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தான் பொலிகர். ஸோ பாளையம் அப்படின்னா என்னென்னா டொமைன், மிலிட்ரி கேம்ப் இல்லைனா லிட்டில் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்ரி சர்வீசஸ். அவங்களோட வேல்யூபிளான மிலிட்ரி சர்வீசஸ்க்காக அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதை தான் பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படின்றத பார்த்தோம்னா பிரதாபருத்ரா ஆஃப் வாரங்கால் இன் காக்கத்தி கிங்டம் அவர் காலத்தில் இருந்தே வந்து நடைமுறையில் இருந்து தான் இருக்குது. ஸோ இதை தமிழ்நாடு வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தோம்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. எங்கன்னா மதுரையில் 1529 இந்த இயரில் பார்த்தோம்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவரோட அப்பா தான் வந்து நாகம நாயக், அதே மாதிரி அவரோட மினிஸ்டர் பார்த்தோம்னா அரியநாதர். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ரெவின்யூ, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் தீர்த்து வைக்கிறது, அதேமாதிரி லா அண்ட் ஆர்டர்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, சட்ட ஒழுங்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் இவங்களோட வேலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா போலீஸ் டியூட்டி மாதிரி அவங்களோட இது இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்காவல் அரசு காவல் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். போலீஸ் டியூட்டிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க படிக்காவல் அரசு காவல்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கிங் அண்ட் பாளையக்காரஸ் இவங்களுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ் வந்து நம்ம நாயக் ஆஃப் மதுரையாக இருந்தார்ல அவருக்கும் பாளையக்காரருக்கும் நடுவில் நல்ல ஒரு இதாக சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து பாளையக்காரர்களை 72 பாளையக்காரர்களை வந்து பிரித்தாங்க. நாயக்கர்கள் தான் வாழ்ந்துட்டு வந்தது. 72 பாளையக்காரர்ஸாக வந்து பிரிக்கிறாங்க நாயக்ஸ். ஸோ அது பார்த்தோம்னா அது என்னென்னு பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் ஒன்று, வெஸ்டர்ன் பாளையம்ஸ் ஒன்று. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா PENS பென் PENS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா நட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு NUTSS 2 S வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். NUTSS இப்படி ஞாபகம் வச்சுட்டோம்னா மறக்காது. ஸோ பென்ஸ்ன்னு பார்த்தோம்னா பாஞ்சாலம் குறிச்சி P, எட்டயபுரம், N பார்த்தோம்னா நாகலாபுரம், S வந்து சாத்தூர் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நட்ஸ் பார்த்தோம்னா வெஸ்ட்டு N நடுவான் குறிச்சி, ஊத்துமலை, T பார்த்தோம்னா தலவான் கோட்டை, நெக்ஸ்ட்டு S சிங்கம்பட்டி 1, சேத்தூர் 1. ஸோ இப்படியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 72 பாளையக்காரர்ஸ். அவங்க பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் பாளையம் வெஸ்டர்ன் பாளையம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் பாளையம் பார்த்தோம்னா பென்ஸ், பாஞ்சாலம் குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர். இதே வெஸ்டர்ன் பாளையம்ஸ் பார்த்தோம்னா நடுவன் குறிச்சி, ஊத்துமலை, தலவன்கோட்டை, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகே, ஒரு இன்ட்ரோ முடிஞ்சாச்சு. ஸோ பாளையக்காரர் ரிவோல்ட் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எப்போ இருந்து எதுன்னு சொல்லிட்டு டைம் லைன் இருக்கும் இல்லையா, அது பார்த்தோம்னா 1755 1801 வரைக்கும் நிறைய பர்சனாலிட்டிஸ் வருவாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் பாளையக்காரர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரிவால்ட் ஆஃப் புலிதேவர். ஸோ ஃபஸ்ட்டு புலிதேவர் தான் வந்து ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 1755 1767 வரைக்கும் அவரோட ரிவால்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தோம்னா பிரதர் ஆஃப் நவாப் ஆஃப் ஆர்காட் அதாவது மஃபூஸ் கான் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா நவாப் ஆஃப் ஆர்காட் இருக்கா இல்லையா, அவரோட பிரதர். ஸோ அவர் வந்து அனுப்புகிறாரு, இந்த மாதிரி ரிவால்வ் பண்ணுறாங்க அப்படின்றனால புரட்சி பண்ணுறாங்க, போய் அடைக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலிக்கு. எப்போன்னு பார்த்தோம்னா March 1755. ஸோ இந்த மார்ச்லாம் தேவையான கண்டிப்பாக தேவை, பிகாஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரோட கண்ட்ரோல் கடையில் பார்த்தோம்னா கலோனல் ஹெரான் கடையில் 500 ஹீரோப்பியன்ஸ் 200 சிப்பாய்ஸ் இவங்களோட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதுரைக்கு போய் அது ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க அவங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புலிதேவருக்குன்னு பார்க்கும்போது வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் பார்த்தோம் இல்லையா நட்ஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவருக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ கேட்பாங்க புலிதேவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஈஸ்டர்னா வெஸ்டர்னான்னு கேட்கும்போது வெஸ்டர்ன். ஓகே, இப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட கலோனல் ஹெரான் அவங்கக்கிட்ட பார்த்தோம்னா கேனான்ஸோ இல்லை சப்ளைஸு சோல்ஜர்ஸுக்கு பே பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து அவர்கிட்ட இல்லைன்றனால திரும்ப மதுரை கேப்சர் பண்ண வரைக்கும் திரும்ப போயிடுறாரு. பின்னாளில் வந்து டிஸ்மிஸும் செய்யப்படுறாரு. கான்ஃபிடரன்சி அண்ட் அலையன்ஸ் வித் பிரிட்டிஷ் எனிமிஸ். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா யாரெல்லாம் அவங்க கூட அலையன்ஸ் இருந்தாங்க, பிரிட்டிஷ்க்கு எனிமியாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நவாப் சந்தா ஏஜென்ட்ஸ். ஸோ நவாப் சந்தா ஏஜென்ட்ஸ் யார் பண்ணால் மியானா, முடிமியா,
நபிகான் கட்டக் இவங்க 3 பேரும் தான் வந்து நவாப் சந்தா ஏஜென்ட் சொல்லுவாங்க. இவங்க பார்த்தோன்னா ஒரு பத்தான் ஆஃபீசர் அந்த மாரி 3 பத்தான் ஆஃபீசர் மாரி மதுரை அண்ட் திருநெல்வேலிய கமாண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு 3 பத்தான் ஆஃபீசர் தான் இந்த மியானா, முனிமியா அண்ட் நபிகான் அப்படின்றவங்க. ஸோ இவங்க பார்த்தோன்னா நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்க அந்த நவாப் ஆஃப் ஆர்காட் தான் முகமது அலி. அவங்களுக்கு எகென்ஸ்டா இருந்தவங்க தான் இவங்க 3 பேர். அதே மாரி புலிதேவர் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க தான். அதே மாரி மத்த மலபார் பாளையம்ஸும் புலிதேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ யார் யாரு புலிதேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 பேர். மெயினான 3 பேர். சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். ஸோ பாளையக்காரர்னு பார்க்கும்போது இவங்க 3 பேருமே புலிதேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். ஸோ இதே ராஜாக்கள்ல யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணல, இங்கிலீஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் ராஜா, புதுக்கோட்டை ராஜா. இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு புலிதேவருக்கு ஆப்போசிட் சைடில் இருந்தவங்க. ஸோ பாளையக்காரர்னு பார்க்கும்போது எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சிவகிரி. இதே வந்து ராஜாக்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் ராஜா, புதுக்கோட்டை ராஜா. ஸோ ஹைதர் அலி ஆஃப் மைசூர் கேன் சப்போர்ட் புலிதேவர் பிகாஸ் ஆஃப் மராத்தா கான்ஃப்ளிக். இதே வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது புலிதேவருக்கு ஹைதர் அலியால் ஏன் வந்து ஹெல்ப் பண்ண முடியல, ஹைதர் அலி ஆஃப் மைசூரால் பார்த்தோம்போது, அப்போ அந்த டைமில் பார்த்தா மராத்தா வார் வந்து நடந்துட்டுருக்கும். ஸோ அதனால தான் அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ கேட்டிருப்பாங்க எந்த வாரால், எந்த கான்ஃப்ளிக்டால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தோம்னா களக்காடு பேட்டில் திருநெல்வேலியில் நடக்குது. யாருக்கும் ஆப்போசிட்னா புலிதேவர் வெர்சஸ் மஃபூஸ் கான். நவாபு இருக்கார் இல்லையா, ஆர்காட் நவாப் அவரோட தம்பியான மஃபூஸ் கான் 2 பேருக்கு நல்ல சண்டை நடக்குது. ஸோ புலிதேவர் சைடில் பார்த்தோம்னா 2007 2000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மஃபூஸ் கான் கிட்ட 1000 சோல்ஜர்ஸ் ஏசி இங்கிலீஷ் கிட்ட இருந்து 600 நவாப் கிட்ட இருந்து, அதே மாதிரி கேவலரி அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஃப்ரம் கர்நாடிக்ல இருந்து அவங்க கிட்ட இருக்கு. பட் இருந்தாலுமே புலிதேவர் பார்த்தோம்னா வின் பண்ணிடுறாரு. மஃபூஸ் கான் வெளியேற்றப்படுறாரு. ஸோ புலிதேவர் வின் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் யூசப் கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து அனுப்புகிறாங்க. பாளையக்காரர் ஆஃப் திருநெல்வேலி பார்த்தோம்னா புலிதேவரோட கைடன்ஸ் மூலிமா அவங்க ரிவால்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தோம்னா ராஜா ஆஃப் ட்ரெவன்கோர் அவர் பார்த்தோம்னா நவாப் ட்ரூப்புக்கு எதிராக 1956லேருந்து 63 வரைக்கும் சண்டை போட்டார். ஏன் அந்த டைம்லன்னு பார்த்தோம்னா 63க்கு அப்புறம் அவங்க இறந்துருவார் இல்லையா புலிதேவர், அதுக்கப்புறம் இவர் போய் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்காரு. ஸோ அதனால தான் இவரோட ரிவால்ட் பார்த்தோம்னா அவரோட டைம்லைன் 1756லேருந்து 1763 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசப் கான் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஒரிஜினல் பேர் பார்த்தோம்னா மருதுநாயகம். அவர் வந்து ஹிந்துவாக இருந்தால் தான் லேட்டராக பார்த்தோம்னா இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆவார். அப்போ கான் சாஹிப்னு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை மறுபடியும் யூசப் கான் அப்படின்னு சொல்லி மாற்றிப்பார். ஸோ இவர் பார்த்தோம்னா ஈசி வந்து அனுப்புவாங்க போய் புலிதேவர் வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர்கிட்ட கன்ஸு எதுவுமே இல்லாதனால திருச்சிராப்பள்ளியிலேருந்து அவர் கிடைக்காது, திருச்சிலேருந்து. ஸோ அவரால் வந்து போய் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ அந்த டைமில் இங்கிலீஷ் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு, மராத்தாஸ், ஹைதர் அலிஸ் இவங்க கூடலாம் வந்து ஒரு போர் நடந்துட்டுருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா செப்டம்பர் 1760 இந்த டைமில் தான் அவங்களால வந்து அனுப்ப முடிஞ்சது. ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா கிடைச்ச உடனே இப்போ யூசப் பார்த்தோம்னா நெற்கட்டும் சேவல் அதுதான் அவரோட மெயின் ஃபோர்ட். மூணு ஃபோர்ட் இருக்கும். ஸோ அந்த மூணு ஃபோர்ட்டில் பார்த்தோம்னா நெற்கட்டும் சேவல் தான் வந்து மெயின் ஃபோர்ட் புலிதேவர். போய் அதை போய் அட்டாக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து அவர் அந்த அட்டாக் வந்து நடந்துட்டுருக்கு 2 மாதம். ஸோ யூசப் கான் பற்றி வேறு என்ன பார்த்தோம்னா இவர் ராபர்ட் கிளைவ் இருந்தப்போ 1752 போய் இங்கிலீஷ் கிட்ட வந்து ஜாயின் பண்ணவர் தான் இந்த யூசப் கான். ஸோ இதை கேட்பாங்க. ஸோ எப்போ வந்து கம்பெனி ஜாயின் பண்ணார், யார் கடையிலன்னு பார்த்தோம்னா கிளைவ் 1752. ஓகே நம்ம பார்த்தோம் புலிதேவர் வந்து 3 மேஜர் ஃபோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தோம்னா நெற்கட்டும் சேவல் ஃபஸ்ட்டு மெயின், நெக்ஸ்ட் வாசுதேவநல்லூர், நெக்ஸ்ட் பனையூர். இது 3 ஃபோர்ட்டுமே புலிதேவரோட ஃபோர்ட்டு. இது கேட்பாங்க 4 கொடுத்துட்டு இது 3 இது அவரோட மேஜர் ஃபோர்ட்னு கேட்பாங்க. ஸோ யூசப் கான் 2 மாதம் சண்டை போட்டு கடைசியாக 16/5/1761 நல்லா நான் வச்சுக்கணும் 16/5/1761 அவர் வந்து அதை இது பண்ணி கேப்சர் பண்ணிடுவார். நெக்ஸ்ட்டு அதே டைமில் இங்கிலீஷ் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சை டிஃபீட் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரியை அவங்க கைவசம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்கு வந்து எதுவுமே இல்லாதனால அவங்க கிட்டத்தட்ட வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஃப்ரெஞ்சு தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாளையக்காரர் இவங்களுக்குலாம் இங்கிலீஷ் எதிர்த்து. ஸோ இவங்க இப்போ ஃப்ரெஞ்சு வந்து போயிட்டதுனால பாளையக்காரர் பார்த்தோம்னா ஒரு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாதனால அவங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை பிளவு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் புலிதேவருக்கு கூட இருந்த சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் பக்கம் தாவுவாங்க. அவங்க யார் பார்த்தோம் முன்ன பார்த்தோம் ராஜா ஆஃப் ட்ரெவன்கோர், அவங்க சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்க எல்லாமே பார்த்தோம்னா நான் பார்த்தோம் வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூசப் கான் என்ன பண்ணணும்னா பாளையக்காரர் கூட வந்து கம்பெனியோட அப்ரூவல் இல்லாமல் இவர் வந்து நெகோஷியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே இது துரோக கேஸ் போட்டு 1764 பார்த்தோம்னா அவரை சாகடிச்சிருவாங்க பிரிட்டிஷ்காரங்க 1764. ஸோ அந்த இவர் யூசப் கான் செத்துட்டதுக்கப்புறம் அந்த ஃபோர்ட் இப்போ சும்மா தானே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப போய் நெற்கட்டும் சேவலை அதே வருஷம் 1764 அப்படியே கேப்சர் பண்ணுறாரு. பட் இதை பார்த்துட்டு கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா 1767 3 வருஷம் கழிச்சு போய் அந்த புலிதேவரை கொண்டுட்டு அதை வந்து கேப்சர் பண்ணிடுவார். ஸோ 64 பிடிப்பார். கடைசியாக 1767
பார்த்தோன்னா கேப்டன் கேம்பல் மறுபடியும் கேப்சர் பண்ணிப்பார். நெக்ஸ்ட் ஓகே, ஒரு பாக்ஸ் இது ஒண்டி வீரன் அப்படின்றவர். ஸோ ஒண்டி வீரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லேட் பண்ணால் ஃபார்மிங் யூனிட்டாக புலிதேவர் கூட இருந்த ஒரு இவர் தான் பார்த்தோம்னா ஒண்டி வீரன் அப்படின்றவர். ஸோ அதாவது ஓரல் ட்ரெடிஷனாக என்னன்னா வாய் வழியாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே கதை, அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு நாள் அவரோட கை வந்து வெட்டப்பட்டுரும் தனியாக. ஸோ இதனால் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார், புலிதேவன் நம்ம கை வெட்டி போச்சு அப்படின்ட்டு. அவருக்கு என்ன சொன்னோன்னா எத்தனை பேர்த்தோட தலை நான் உருண்டு வச்சேன், அதுக்கு இது ஒரு ரிவார்டாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதாக சொல்வாராம். ஸோ அது வந்து ஒண்டி வீரன் ஞாபகம். ஒண்டி வீரன் பார்த்தோம்னா யார் சம்மந்தப்பட்டவர்? புலிதேவர். ஓகே ஓகே, இவரோட வந்து இறந்து போயிட்டாரா 1760. நம்ம பார்த்தோம் டைம்லைன் பார்த்தோம் மேலே 1755 1767 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேம்பல் வந்து 67 வந்தார், கொண்டுட்டார் இல்லையா. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் என்னோட ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேலு நாச்சியார் அவங்களோட டைம்லைன் பார்த்தோம்னா 1730 1796 வரைக்குமே அவங்க போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பர்த்டே டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 3/1/1730. ஸோ கட்டபொம்மனுக்கும் இவங்களுக்கு ஒரே டேட் ஆஃப் பர்த் வரும். ஸோ இயர் மட்டும் மாறும். இவங்க 1730, கட்டபொம்மன் 1760 வரும். மற்றபடி சேமாக தான் வரும். பார்த்தோம்னா 1730 1796 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம். அவங்களுக்கு வந்து பசங்க கிடையாது, இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான். ஹஸ்பண்ட் பார்த்தோம்னா யாருன்னா சிவகங்கை ராஜாவான முத்தவடுகரை 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்களோட டாட்டா தான் வந்து வேலுநாச்சியார். இவங்க 1790 இறந்து போயிடுவாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்கன்னா வளரி ஸ்டிக் ஃபைட்டிங், அந்த நெக்ஸ்ட்டு வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றது, ஹார்ஸ் ரைடிங், ஆக்கரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், வந்து உருதுவில் நல்லா பேசுறது எழுதுறதுக்கு வந்து கற்றுக்குறாங்க. ஸோ இவங்களுக்குன்னு பார்க்கும்போது மெயினான ஈவெண்ட் பார்க்கும்போது 1772 நவாபா ஃபார்காட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் முத்துவடுகருக்கும் அவங்களோட ஹஸ்பண்டான முத்துவடுகருக்கும் சண்டை நடக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா காளையார் கோவிலில். யாரோட கமாண்டு கீழேன்னு பார்த்தோம்னா லெப்டினன்ட் கலோனர் போஞ்சோர். அவருக்கு கீழே தான் முத்துவடுகர் வந்து சண்டை போடுறாங்க 2 பேரும். அப்போ பார்த்தோம்னா முத்துவடுகனார் வந்து கொல்லப்படுறாரு. இது வந்து கேட்பாங்க எப்போ நடந்துச்சு, எங்கே கொல்லப்பட்டாரு, யாரோட கமாண்டுக்குள்ள அந்த இது நடந்துச்சு காளையார் போர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வேலு நாச்சியார் அண்ட் டாட்டர் அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு கோபால நாயக், அதாவது விருப்பாச்சி பக்கத்தில் இருக்க திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாச்சின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பாளையக்காரராக இருந்த கோபால நாயக்கோட இதில் பார்த்தோம் பாதுகாப்பில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து இருக்காங்க. இது கேட்பாங்க 8 வருஷம்ன்றது முக்கியம். ஸோ அப்போ அந்த டைமில் அவங்களோட அலையன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கோபால நாயக்கரும் ஹைதர் அலி கூடயும் அவங்களோட அலையன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க மிலிட்ரி சீஃப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, தலவாய் அப்படின்வாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா தாண்டவராயனார். இது கேட்பாங்க. வேலு நாச்சியாரோட தலவாய் மிலிட்ரி சீஃப் யாருன்னு கேட்டால் தாண்டவராயர். இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலு நாச்சியார் சொன்ன மாதிரி 5000 இன்ஃபான்ட்ரி, அது மாதிரி 5000 கெவல்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலிக்கு லெட்டர் போடுவார். ஸோ அதை பார்த்தோம்னா உருதுல வந்து எழுதியிருப்பார். ஸோ அலி வந்து முஸ்லீம் இல்லையா, அவங்க வந்து உருது தானே. ஸோ இதனால் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுவார். அதே மாதிரி இவங்களுக்கு எதிராக இவங்க போராடணும் அப்படின்ற ஒரு அவங்களோட வைராகி வந்து பிடிச்சி போயிடும். ஸோ அவங்களோட கரேஜ் பிடிச்சி போனதுனால திண்டுக்கல் ஃபோர்ட்டில் அப்போ வந்து அவரோட கமாண்டன்ட் சையத் வந்து இருப்பார். அவர் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் போவார் அவரோட கமாண்டன்டான சையதுக்கு. ஸோ அவங்களும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிலிட்ரி அசிஸ்டன்ட் கோபால நாயக்கரோட மிலிட்ரி அசிஸ்டன்ட் ஹைதர் அலி இவங்களோட ஹெல்ப்லாம் வச்சு, மருது பிரதர்ஸ் இவங்களோட ஹெல்ப் எல்லாம் வச்சு அவருக்கு மருது பிரதர்ஸ் மூலியமாக சிவகங்கையை மறுபடியும் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குயின் டு ரெசிஸ்ட் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார் தான். அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மிபாய் இவங்க எல்லாமே வருவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குயின் டு ரெசிஸ்ட் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா அப்படின்னு போட்டு வேலு நாச்சியார், பி அது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். ஒரு பாக்ஸ் கொஸ்டின், கோபால் நாயக்கர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். ஸோ இவர் யாருன்னா பாளையக்காரர் ஆஃப் விருப்பாச்சி, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஒரு விருப்பாச்சின்ற ஊரோட பாளையக்காரர். இவர் பார்த்தோன்னா திண்டுக்கல் லீக் வந்து இது பண்ணுறது இவர் தான், ஒரு ஹெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த திண்டுக்கல் லீக்கில் யார் யார் இருக்காங்க பார்த்தோம்னா லக்ஷ்மி நாயக் ஆஃப் மணப்பாறை, பூஜா நாயக் ஆஃப் தேவதானம்பட்டி. ரெண்டுமே ஒரு பொண்ணுங்க நேமாக தான் இருக்கும். ஸோ அதை லக்ஷ்மி பூஜா. ஸோ அந்த லக்ஷ்மி நாயக் பார்த்தோன்னா மணப்பாறை, இவங்க பார்த்தோன்னா தேவதானம்பட்டி. ஸோ இவங்களோட இன்ஸ்பிரேஷன் யார், அதாவது இவன் கோபால் நாயக்கோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தோம்னா திப்பு சுல்தான். ஹைதர் அலிக்காக பார்த்தாலே வேலு நாச்சியார் கதை. ஸோ அவங்களோட பையனான திப்பு சுல்தான் தான் இவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தாங்க. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக வந்து ஊமதுரை கட்டபொம்மனோட பிரதரான ஊமதுரை கடைசி சண்டையெல்லாம் போடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது கேட்டிருக்காங்க. ஸோ ஆனமலை ஹில்ஸில் லோக்கல் பீப்புளோட சப்போர்ட்டோட சண்டை போட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கோபால நாயக். கடைசியாக பார்த்தோம்னா பிரிட்டிஷ் 1801 பார்த்தோம்னா கோபால் நாயக்கையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட அவரோட இது முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் குயிலின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியாரோட ஃப்ரெண்டு, ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு ஃப்ரெண்டு. இவங்க தான் உடையாள் அப்படின்ற ஒரு
சோல்ஜர் யூனிட் அவங்க இதில் பார்த்தோன்னா பெண்களுக்கான ஒரு சோல்ஜர் யூனிட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் உடையாள். ஸோ லைக் வந்து நேரு சரி போஸ் வைப்பார்ல லக்ஷ்மின்னு அந்த மாதிரி உடையாள் அப்படின்னு பேர் வச்சுப்பா. ஸோ இந்த உடையாள்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த உடையாள்ன்றவங்க வேலு நாச்சியாரை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு தான். ஸோ அதனால கொன்னுடுவாங்க அந்த பொண்ணை. அதனால வேலு நாச்சியார் வந்து அவங்களுக்கு நடுக்கல்லிட்டு இவங்களோட தாலியை வந்து அவங்களுக்கு இதாக கொடுப்பாங்க, சாத்துவாங்க அந்த நடுக்கல் இதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இதான பொண்ணு அந்த உடையாள். அதனால தான் அவங்க பேர் வச்சிருப்பாங்க. ஸோ குயிலி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட துப்பாக்கி இதெல்லாம் வந்து இது பண்ணால் தானே அவங்கள வந்து தோற்கடிக்க முடியும். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே நெய் ஊற்றிட்டு 1780 பிரிட்டிஷோட அரசனருக்குள்ளே அவங்களே தீயால் பற்ற வச்சுட்டு போய் அதில் போய் விழுந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எல்லாமே வெடிச்சு சிதறி இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி எப்படி கேட்கலாம்னா, ஃபஸ்ட்டு சூசைடு இது சூசைட் ஸ்குவாட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யார் அப்படின்னு கேட்பாங்க. குயிலி இது ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. கொஷின் எனக்கு கரெக்டாக வரல. ஸோ வந்து கேட்டாங்கன்னா குயிலி ஃபஸ்ட்டு சூசைடு இது அவங்க தான். நெக்ஸ்ட்டு ஓகே இதோட 1780 வந்து ஸோ இது என்ன கேட்பாங்கன்னா எப்போ வந்து பிடிச்சாங்க சிவகங்கை கோட்டையை அப்படின்னு பார்க்கும்போது 1780 தான் அவங்க மறுபடியும் சிவகங்கை கேப்சர் பண்ணுவாங்க வேலுநாச்சியார். இதோட முடிஞ்சது வேலுநாச்சியார். அது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிபல்லியன் ஆஃப் வீரபாண்டியன். நெக்ஸ்ட் வந்து வீரபாண்டியன் வருவார். ஃபர்ஸ்ட் புலிதேவர், நெக்ஸ்ட் வேலுநாச்சியார், நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரோட டைம் பார்த்தோம்னா 1790 1799 வரைக்கும் 99 வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவரோட பர்த் பார்த்தோம்னா 3/1/1760. நான் சொன்னாலும் வேலுநாச்சியாருக்கு இவங்களுக்கும் சேமாக வரும். அவங்களுக்கு பார்த்தோம்னா 1730 வரும். இவரது பார்த்தோம்னா 1716 வரும். 30-60. ஓகே இவங்க யார் கட்டபொம்மன்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா 11வது செஞ்சுரியில் ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு பூர்வீக குடி தான் இவங்க கட்டபொம்மன் அப்படின்றவங்க. ஸோ இவங்களோட ஒய்ஃப் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ஒய்ஃப் பேர் ஜக்கம்மாள். அவங்களோட தம்பி பேர் தான் ஓமதுரை சிவத்தையா. ஸோ ஓமதுரை அப்படின்றதோட அவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா குமாரசாமி அப்படின்னு இதுவுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஓமதுரையோட ஒரிஜினல் இது அப்படின்னு பார்த்தோம்னா குமாரசாமி அண்ட் சிவத்தையா. அவரோட ஃபாதர் யாருன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஸோ அவரோட 30 வயசில் தான் வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா பாளையக்காரராக அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பாளையக்காரராக மாறுறாரு. ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அட் ஏஜ் ஆஃப் 13 கொடுத்துட்டாங்க. ஸோ இயராக கேட்பாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் 1730 பிறந்தாரு. ஸோ 30 + 30 என்னது 60. 1760 தான் அவர் வந்து பாளையக்காரராக ஆகுவார். ஸோ அப்போ அந்த டைமில் கம்பெனி அதாவது இஐசி இருக்கு இல்லையா, இந்தியன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் யார் இருந்திருப்பாங்க பார்த்தோம்னா 2 பேர். ஜேம்ஸ் லண்டன், கோலின் ஜாக்சன் தருவாங்களா அவர் அந்த ஆள். ஜேம்ஸ் லண்டன் அப்புறம் கோலின் ஜாக்சன் 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவர் கொஞ்சம் அமைதியான ஆள் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் 1781 நவாப் ட்ரீட்டி, அதாவது கர்நாடிக் வந்து அவங்களுக்கு கீழே வந்துடும் கம்பெனி கண்ட்ரோலில். மைசூர் சுல்தான் கூட சண்டை போடுவாங்களே, அப்போ கர்நாடிக் கம்பெனி அவங்களுக்கு கீழே வந்துடும். அப்போ பார்த்தோம்னா அந்த நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கு வந்து 6ல் 1 பங்கு ரெவன்யூ வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தோம்னா கம்பெனி பார்த்தோம்னா அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது பாஞ்சாலம் புரட்சியோட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனிக்கு. ஸோ இதனால் இந்த கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது கலெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தோம்னா அந்த பாளையக்காரர்ஸ் தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதை கலெக்ட் பண்ணுறலாம். இப்போ இந்த கலெக்டர்ஸ் இவங்களாம் வந்துட்டாங்க இல்லையா, அதனால் அவங்கள அசிங்கப்படுத்துறது, இவங்க வேலையை போய் அவங்கள செய்ய சொல்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வந்து படுத்துவாங்க. இதே வந்து கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு போன் ஆஃப் கன்டென்ஷன்னா ஒரு அவெஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது அவர் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜாக்சன் கூட மீட் பண்ணுறாரு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த டைமில் வந்து 1798 ஸோ அவர் ரெண்டு வருஷத்துலேயே வந்து இவர் வந்து இறக்குறது வந்து ரிவால்வ் பண்ணுறது முடிச்சிடும். 98லேருந்து 99 முடிஞ்சு போயிடும். ஸோ இயர் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த டைமில் 1798 பார்த்தோம்னா 3310 பக்கோடாஸ் 3310 பக்கோடாஸ் வந்து நீங்கள் ஒன்றும் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீட் பண்ணுங்கன்னு ஜாக்சன் வந்து ஆர்டர் போடுவார். எப்போ ஆர்டர் போடுவார்னா 8/8/1798 சொன்னாலே அதே இயர் தான் வரும். 2 இயர் தான் மாற்றி வரும். ஸோ 1798 வந்து ஜாக்சன் ஆர்டர் பண்ணுவார். வந்து ராமநாதபுரத்தில் ராமலிங்க விலாசம்னு ஒன்று வரும். ஸோ அது இதில் இல்லை, பட் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ விட்டுறக்கூடாது. ராமநாதபுரம் ராமலிங்க விலாஸ் இங்கே வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஆர்டர் போடுவார். எப்போ 1798. ஸோ ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா இழுகடிப்பார். குற்றாலத்துக்கு போகிறது, இவரை தொடர்ந்து அவர் போகிறது, மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறது, மறுபடியும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இப்படி போகிறது அப்படின்னு கடைசியாக பார்த்தோன்னா 1 மாதம் இழுக்கடிச்சிருக்காரு. கடைசியாக எப்போ மீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1898 அதே வருஷம் தான் 1899. ஸோ இந்த டைமில் இந்த நாளைக்கு தான் இப்போ மீட் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் நிற்க வச்சு அவர் அசிங்கப்படுத்திருக்காரு கட்டபொம்மனை. இவர் கட்டபொம்மன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23 நாளில் 400 மைல்ஸ் வந்து இவர் மீட் பண்ணுறதுக்காக அலைய வச்சுக்காரு. ஸோ இது கேட்பாங்க 400 மைல்ஸ் 23 days அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பண்ணனால ஏதோ ஒரு டென்ஷன் ஆகி ஏதோ சண்டை போடுவார், அவரை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடக்கும். அப்போ வந்து கட்டபொம்மனோட மினிஸ்டர் சிவசுப்ரமணியாரோ அங்கே இருப்பார். அவரோட மினிஸ்டர் சிவசுப்ரமணியம் கூட எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஊமத்துறை, அவங்க தம்பி ஊமத்துறை தான் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்றவரை வந்து கொல்ல வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும் நடுவில் வந்து இது பண்ணனால. ஸோ எப்படியோ ஒன்று கட்டபொம்மன் எஸ்கேப் ஆயிடுவார். அவரோட மினிஸ்டரான சிவசுப்ரமணியன் அங்கே மாட்டிக்குவார்.
அதுக்கப்புறம் கட்டபொம்மன் என்ன பண்ணுவார்னா பாஞ்சாலங்குறிச்சி போயிட்டு மெட்ராஸ் கவுன்சிலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படி ஜாக்சன் வந்து என்ன எப்படிலாம் வந்து கேவலப்படுத்தினாரு இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த கவுன்சிலில் வந்து யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ கவுன்சில் தான், அதாவது மெட்ராஸ் கவுன்சில் என்ன பண்ணால் ஒரு கமிட்டி அனுப்பி நீங்கள் போய் பாருங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் கேசம் மேஜர், இவங்க 3 பேரும், இவங்க 2 பேரும் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. 3 பேருமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எட்வர்ட் கிளைவ் கவர்னர், அப்போ அந்த கவர்னர் இருந்தவர் தான் எட்வர்ட் கிளைவ். அவர் என்ன பண்ணுறாருன்னா சுப்பிரமணியத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவார். ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா கட்டபொம்மன் வந்து கமிட்டி முன்னாடி எப்போ அப்பியர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 15/12/1798. ஸோ நான் பார்த்த அந்த ஒரே ஒரு வருஷம் தான் 1798 டேட் மட்டும் தான் மாறும். ஸோ கூப்பிட்டது பார்த்தோம்னா 18/8, அப்பியர் ஆனது 19/9, கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆனது பார்த்தோம்னா 15/12. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்சன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அவருக்கு பதிலாக புது கலெக்டராக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவர் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க. கடைசியாக பார்த்தோம்னா 1080 பக்கோடாஸ் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கட்டபொம்மன் என்ன பண்ணுவார்னா பாளையக்காரர்ஸ் கூட வந்து கூட்டணி வைக்கலாம்னு நினைப்பாரு. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த டைமில் மருது பிரதர்ஸ் சிவகங்கையில் இருப்பாங்க. மருது பிரதர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் இந்தியன் ரிபிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க யார் யார் கூட சேர்த்து பார்த்தோம்னா கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல் அண்ட் யாதுல் நாயக் ஆஃப் ஆனமலையில் இருக்க யாதுல் நாயக், அதே மாதிரி திண்டுக்கல் இருக்க கோபால் நாயக், 2 பேர் கூட வந்து சவுத் இந்தியன் ரிபிள்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். அதுக்கு லீடர் யாருன்னு பார்த்தோம்னா மருது பாண்டியஸ் தான் லீடராகவே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க போய் மீட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார். பட் இந்த கலெக்டர் லூசிங்டன் இருக்கா இல்லையா, அப்போ அவர் வந்து மீட் பண்ண விடாமல் தடுப்பார். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டபொம்மன் மற்றவங்க கூட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சிவகிரி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கூட இருக்கிறவங்க அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இவங்க வந்து சிவகிரி பாளையக்காரர் வந்து சேர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்க கம்பெனி கட்டபொம்மன் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க. இதனால இப்போ திருநெல்வேலிக்கு வந்து அவர் கேப்சர் பண்ணுறதுக்காக ஆர்மி வந்து அனுப்புவாங்க. ஸோ மே 1799 லார்ட் வெல்லஸ்லி என்ன பண்ணுவார்னா மெட்ராஸ்லேருந்து திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை இங்கே இருக்க ஆர்மியெல்லாம் கூட்டிகிட்டு திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்வாங்க. ஸோ இந்த 3 ரொம்ப முக்கியம். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்போ கேப்சர் பண்ணுறதுக்கு. யாரோட கமாண்ட் அடியில்னு பார்த்தோம்னா மேஜர் பேனர்மேன். அவரோட அடியில் தான் வந்து ட்ரெவன்கோர் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து போவாங்க. ஸோ அப்போ 1917-1999, ஸோ அடுத்த வருஷம் 98 இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 1799 பார்த்தோம்னா கட்டபொம்மனுக்கு வந்து சரண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேனர்மேன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது சொல்லுவார், ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுவார். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார், இன்ட்ரு போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லுவார். அதுதான் எவாசிவ் ரிப்ளைன்றாங்க. எவாசிவ் ரிப்ளை அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணனால என்ன பண்ணுவார்னா அவங்களோட மொத்த ட்ரூப்பையுமே ஆர்மியுமே பேனர்மேன் என்ன பண்ணுவார்னா 5th செப்டம்பர், அதாவது 4 நாள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க, 5th செப்டம்பர் வந்து அங்கே மூவ் பண்ணுவார், பாஞ்சாலங்குறிச்சிக்கு போவார். அதுக்கப்புறம் பேனர் என்ன பண்ணுவார்னா ராமலிங்கனார் அப்படின்ற ஒரு ஆளை வச்சு போய் கட்டபொம்மன் கிட்ட வந்து சரண்டர் ஆக சொல்லுன்னு சொல்லிட்டு தூது அனுப்புவார். இது கேட்பாங்க, யாரை வந்து தூது அனுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ராமலிங்கனார். இவர் என்ன பண்ணுவார், கட்டபொம்மன் ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். இந்த ராமலிங்கனார் அதனால் என்ன பண்ணுவார், அந்த கோட்டையில் என்னென்ன சீக்ரெட் வாயில் இருக்குது, எப்படிலாம் உள்ளே என்ட்ரு ஆக முடியும்னு சொல்லிட்டு எல்லா சீக்ரெட்டுமே தெரிஞ்சுட்டு வந்து பேனர்மேன் கிட்ட சொல்லிடுவார், எப்படி அவங்க போய் பிடிக்கலாம், கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த டைம்லேயே கல்லர்பட்டி கல்லர்பட்டி அப்படின்ற ஊரில் ஒரு கலவரமாக நடக்கும். அதில் மினிஸ்டரான சிவசுப்ரமணியரை வந்து ப்ரிசனராக பிடிச்சிடுவாங்க, அவர் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கட்டபொம்மன் என்ன பண்ணுவார், இந்த மொத்தம் அவங்க வந்து ஃபோர்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான எல்லாமே பண்ணி பிடிச்சிடுவாங்க ராமலிங்கனாரால். இவர் என்ன பண்ணுவார்னா புதுக்கோட்டைக்கு வந்து எஸ்கேப் ஆயிடுவார். கொல்லர்பட்டி ஜமீன்தார் அவங்க பேலஸ்க்கு வந்து எஸ்கேப் ஆயிடுவார் புதுக்கோட்டையில். கடைசியாக பார்த்தோம்னா எட்டயபுர ராஜா, புதுக்கோட்டை ராஜா எல்லாமே சேர்ந்து இவரை ஏமாற்றி பிட்ரே பண்ணி கட்டபொம்மனை பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இதே டைமில் சிவசுப்ரமணியர் வந்து 13 செப்டம்பர் நாகலாபுரத்தில் அவங்கள வந்து தூக்கில் போட்டுருவாங்க, சிவசுப்ரமணியம் அவங்களோட மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பேனர்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா 16th அக்டோபரை கட்டபொம்மனுக்கு ட்ரையல் வைக்கிற மாதிரி சும்மா அப்படியே அவருக்காக நீதி இது பண்ணுற மாதிரி இது பண்ணி அவர் வந்து அசிங்கப்படுத்துவாங்க. கடைசியாக பார்த்தோம்னா அடுத்த நாள் 17/10/1799 பார்த்தோம்னா திருநெல்வேலி பக்கத்தில் கயத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பழைய கோட்டை இருக்குது. அங்கே இருக்க புளிய மரத்தில் இவர் தூக்கில் போட்டு சாகடிச்சிடுவாங்க. ஸோ வந்து சிவசுப்ரமணியார் இறந்தது பார்த்தோம்னா 13th செப்டம்பர், அதே 1799 தான். இவர் போட்டது பார்த்தோம்னா 17/10/1799 அக்டோபர். அது அவர் வந்து செப்டம்பர், இவர் பார்த்தோன்னா அக்டோபர், அடுத்த மாதமே 13 நீங்கள் 17. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் ஏமாத்தது யார் அப்படின்னு கேப்சர் பண்ணி கொடுத்தது யார் கட்டபொம்மன் பார்த்தோம்னா விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்றவர் களப்போர் அப்படின்ற காட்டிலேருந்து இவர் கேப்சர் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்வாங்க. ஸோ இப்படியாக வந்து கட்டபொம்மன் வந்து
நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா மருது பிரதர்ஸ். ஸோ மருது பிரதர்ஸ் அப்படின்னாலே அண்ணன் தம்பிங்க தான். ஸோ யாருன்னு பார்க்கும்போது பெரிய மருது அப்படின்ற ஒருத்தரும் வெள்ளை மருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ பெரிய மருது அவரோட இன்னொரு பேர் பார்த்தோம்னா வெள்ளை மருது. அவரோட டைம் லைன் பார்க்கும்போது 1748லேருந்து 1801 வரைக்குமே அவரோட டைம் லைன். நெக்ஸ்ட் வந்து அவரோட தம்பியான சின்ன மருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவரை என்னென்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா லைன் ஆஃப் சிவகங்கை. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் கால் லைன் ஆஃப் சிவகங்கைன்னு பார்த்தோம்னா சின்ன மருது. அவரோட டைம் லைன் 1753லேருந்து 1801. ஸோ அவங்க இறந்து போகிறது வந்து தூக்குள் பிரதர்ஸ் சாகடிப்பாங்க. ஸோ அவங்களோட கடைசி நாள் பார்த்தோன்னா 1801 ஒரே மாதிரி தான் வரும். பட் வந்து அவங்களோட பர்த்டே இயர் பார்த்தோம்னா 48 53 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1748 நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 53 ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது உங்களோட பர்த்டே டேட்டு. நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேருமே யாருன்னு பார்த்தோம்னா முத்துவடுகர், சிவகங்கையில் முத்துவடுகர் இருந்தார் இல்லையா, வேலுநாச்சியார் அவங்களோட ஹஸ்பண்டு கிங்கு. அவரோட ஏபிள் ஜென்ரல்ஸ், ஒரு ஜென்ரலாக இருந்தவங்க தான், லைக் கமாண்டர் மாதிரி இருந்தவங்க தான் இந்த 2 பேருமே. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியாருக்குலாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துப்போம் வேலுநாச்சியாரில். அவங்களோட அம்மா பேர் பார்த்தோம்னா பொன்னாத்தாள் அப்படின்றது அவங்க அம்மா பேர். அப்பா பேர் மூக்கையா பழனியப்பன் அப்படின்றது. ஸோ முத்துவடுகர் இறந்ததுக்கப்புறம் காளையார் கோவில் பேட்டில் வந்து இறந்ததுக்கப்புறம் வேலுநாச்சியார் மறுபடியும் போய் அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஹைதர் அலி, கோபால் நாயக் கூட வந்து பார்த்தோம்னா இவங்களுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர்ஸ் 18th சென்ச்சுரியோட கடைசி இயரில் பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ், அவங்கள எகென்ஸ்டாக வந்து ரிவால்ட் ஆரம்பிச்சது இவங்க தான் மெயினாக. ஸோ பார்க்கும்போது வேலுநாச்சியார்லேருந்தே ஃபாலோ ஆகும். முத்துவடுகர் கூட வந்து இதாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. கோபால நாயக் கூட இருந்திருப்பாங்க. கட்டபொம்மனோட தம்பிங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கட்டபொம்மன் கூட. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ரிவால்ட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து இவங்க தான் வந்து ஒரு இதிலே ஃப்ளோலே வந்து இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் கட்டபொம்மனோட தம்பியான ஊமுதுரை அவர் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. அதாவது அந்த நவாபோட களஞ்சியம், நெற்களஞ்சியம் இதை போய் சூறையாடுறது, கம்பெனியோட ட்ரூப்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி பல வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தோம்னா மருது பிரதர்ஸ் வந்து ரிபல்ஸ் அவரோட மெயின் மற்றவங்களும் போது கடைசி ரிபல்ஸான மருது பிரதர்ஸ் வந்து நடக்கும். ஸோ அவங்களோட டைம்லன்னு பார்த்தோம்னா 1800லேருந்து 1801 வரைக்குமே மருது பிரதர்ஸோட ரிபல்லியன் தான். ஸோ கட்டபொம்மனோட ரிவால்ட் வந்து 1799 அவர் இறந்து போயிடுறாரு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1800லாம் நிறைய கிளர்ச்சி வந்து நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதை தான் பிரிட்டிஷ்காரங்க பார்த்தோம்னா செகண்ட் பாளையக்கார வார்னே சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாளையக்கார வார் அப்படின்னு சொல்லி கேட்டு எந்த இயர் கேட்டாங்கன்னா 1800 to 1801 அப்படின்றது செகண்ட் பாளையக்கார வார். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா புலிதேவல் ஆரம்பித்து கட்டபொம்மனான 1799 வரைக்குமே, 1755லேருந்து 1799 வரைக்குமே ஃபஸ்ட்டு பாளையக்கார வார். ஸோ அவங்களோட கான்ஃபெடரசி கூட்டணி யாரில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மருது பாண்டியர், அந்த கூட்டணியில் அவங்க தான் ஹெட்டு. ஸோ அதனால் மருது பாண்டியர் சிவகங்கை சேர்ந்தவங்க. கோபால நாயக்கர் நம்ம பார்த்தோம் திண்டுக்கல்லில் அவர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பக்கத்து இதில் பார்த்தோம்னா கேரளாவில் வந்து மலபார். நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போமே, ஒரு ரஜினி படத்தில் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு வில்லனாக இருப்பார். அவர் வந்து மலையாளம் தானே பேசுவார், அரியோ சொரியோனிக்கிட்டு. ஸோ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், கேரளா வர்மா ஆஃப் மலபார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர். அதுக்கடுத்து மைசூர், கர்நாடகாவிலேருந்து ஒரு ஆள். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 பேருமே. கிருஷ்ணப்ப நாயக் அதே மாதிரி தூதஞ்சி அப்படின்ற 2 பேர் மைசூர்லேருந்து வந்து அவங்களோட அலையன்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ யார் மருது பாண்டியா ஆஃப் சிவகங்கை, கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளா வர்மா ஆஃப் மலபார், நெக்ஸ்ட்டு கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தூதஞ்சி ஆஃப் மைசூர். இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஹெட்டு மருது பிரதர்ஸ் நம்ம முன்னே பார்த்துட்டோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா விருப்பாச்சி, திண்டுக்கல்லில் விருப்பாச்சி இருக்கு இல்லையா, அங்கே ஏப்ரல் 1800 மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி எப்படிலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுவாங்க. ஸோ இது கேட்கலாம், விருப்பாச்சியில் எப்போ மீட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது நம்மளுக்கு இயர் ஞாபகம் இருக்கும், பட் மந்த் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். மந்த் பார்த்தோன்னா ஏப்ரல் 1800. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா கிளர்ச்சி அடையிறாங்க. அது என்னைக்குன்னு பார்க்கும்போது ஜூன் 1800. ஸோ விருப்பாச்சியில் மீட் பண்ணது ஏப்ரலில், கோயம்புத்தூர் அப்ரைசிங் பார்த்தோம்னா ஜூன் 1800. இது வந்து கோயம்புத்தூரோட நிற்கல, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், மதுரை இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. இது கேட்டு என்ன ஆச்சுன்னா கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைசூரில் இப்போ இந்த அலையன்ஸில் இருந்தாங்களே கிருஷ்ணப்ப நாயக் அவர் மேலேயும் கேரளா வர்மா 2 பேர் இருந்தாங்களே அவங்க 2 பேர் மேலுமே போர் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டுச்சு இல்லையா கோயம்புத்தூர், அதே மாதிரி சத்தியமங்கலம், தாராபுரம் இவங்க எல்லாத்தையும் பாளையக்காரெல்லாம் பிடிச்சி தூக்குலையும் போடுறாங்க. யார் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம். ஸோ February 1801 பார்த்தோம்னா கட்டபொம்மனோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஊமுதுரை, சாத்தையார் 2 பேரும் பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு காமுதி அப்படின்ற இடத்துக்கு வந்து வருவாங்க. ஸோ இது கேட்பாங்க எப்போனா February 1801 கட்டபொம்மனோட 2 தம்பிங்களும் எங்கேருந்து எஸ்கேப் ஆனாங்க, பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து காமுதிக்கு வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. சின்ன மருது என்ன பண்ணுறாருன்னா சின்ன மருதோட அவங்களோட மருது பிரதர்ஸோட கேபிட்டலான சிறுவாயில் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இது கேட்பாங்க, மருது பிரதர்ஸோட அவங்களோட கேபிட்டல் என்ன பார்த்தோம்னா சிறுவாயில்.
அதேமாதிரி அவங்க எங்கேருந்து எஸ்கேப் ஆகி எங்கே போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது காமதி. நெக்ஸ்ட்டு பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் வந்து மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டே மறுபடியும் கட்டுறாங்க. பட் பார்த்தோம்னா ஏப்ரல் மந்த்து, ஸோ பிப்ரவரியில் எஸ்கேப் ஆகிட்டு வராங்க இல்லையா, ஒரு பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தோன்னா கோலின் மக்களே அப்படின்ற ஒருத்தன் வந்து அந்த ஃபோர்ட்டை ஏப்ரல் மந்த்துன்னு பார்த்து தூக்கிடுறான். ஸோ இது கேட்பாங்க, கோலின் மெக்கலே, அதாவது அந்த ஃபோர்ட்டை மறுபடியும் வந்து இது பண்ணது யார் கைப்பற்றுறதுன்னு பார்க்கும்போது கோலின் மெக்கலே. எப்போன்னு பார்க்கும்போது ஏப்ரல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மருது பிரதர்ஸ்க்கு வந்து சிவகங்கைக்கு போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இது பண்ணுறாங்களே சுற்றி வச்சதுனால. இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, மருது பிரதர்ஸ்கிட்ட ஊமதுரை அப்புறம் செவத்தையார் 2 பேரையும் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க மருது பிரதர்ஸ். அப்போ பார்த்தோம்னா கலோனல் ஆக்னியூ அண்ட் கலோனல் இக்னிஸ் இவங்க 2 பேர் தான் சிவகங்கைக்கு போவாங்க. ஸோ யார் யார் போவாங்க, கலோனல் ஆக்னியூ அண்ட் கலோனல் இக்னிஸ் இவங்க 2 பேருமே சிவகங்கைக்கு போவாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜூன் 1801 பார்த்தோம்னா மருது பிரதர்ஸ் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை வந்து பிரகடனத்தை வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை பண்ணது பார்த்தோம்னா மருது பிரதர்ஸ் தான். அது பார்த்தோம்னா எந்த இதில் பண்ணாங்க பார்த்தோம்னா ஜூன் 1801. டேட்டும் முக்கியம், மந்த்தும் முக்கியம். சரி, இயரும் முக்கியம், மந்த்தும் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. ஸோ என்ன ப்ரொக்ளமேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் ரியலி கால் ஃபார் இந்தியன்ஸ், அதாவது சாதி மதம் வேறுபாடு எல்லாத்தையும் கலைஞ்சி பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒன்று சேரணும் அப்படின்றதில் பார்த்தோன்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு புரிதலை வந்து அவங்க ஏற்படுத்திச்சா, நம்ம எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் கலைஞ்சி நம்ம அவங்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்றது. இது இந்த ப்ரொக்ளமேஷன் எங்கெங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று திருச்சிராப்பள்ளியோட ஃபோர்ட்லேயே அங்கே தானே பிரகடனம் பண்ணாங்க, அந்த ஃபோர்ட் கோட்டையிலே. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் டெம்பிள் அங்கே இருக்குது திருச்சியில், அங்கே அந்த அந்த டெம்பிளோட சுவற்றிலையும் பார்த்தோன்னா ஓட்டுறாங்க, அந்த பிரகடனத்தை வந்து ஓட்டுறாங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட், ஸ்ரீரங்கம் டெம்பிள், இது 2 முக்கியம். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் சின்ன மருது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. யார், சின்ன மருது. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆர்மி எங்கெங்கெல்லாம் ஆளுங்களை கொண்டு வராங்க பார்த்தாங்கன்னா பெங்கால், சிலோன், மலாயா, ராஜா ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர். ஸோ பெங்கால் வெளியிலேருந்து பெங்கால், சிலோன், மலையா அப்புறம் பார்த்தோன்னா புதுக்கோட்டை ராஜா, எட்டயபுரம், தஞ்சாவூர், இந்த மாதிரி 6 இடத்துலேருந்து ஆளுங்களை கொண்டு வராங்க. ஸோ இங்கிலீஷோட மெயினான ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துப்போம், ஸ்பிளிட் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அதாவது பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு தெரியுது புதுக்கோட்டை ராஜா, எட்டயபுரம்லாம் இந்தியாக்காரங்க தான். ஆனால் பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிச்சிட்டதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளார வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ளாரே அவங்களே அடிச்சுக்கிட்டு பிடிச்சி போய் கொடுக்குறது, இந்த மாதிரி பல வேலையை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கிலீஷ்காரங்களோட ஒரு பலமாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபால் ஆஃப் சிவகங்கை. ஸோ நெக்ஸ்ட்டு சிவகங்கையை வந்து எப்படி வீழ்ச்சி அடைந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மே 1801 பார்த்தோம்னா இங்கிலீஷ்காரங்க தாஞ்சூர் அண்ட் திருச்சியில் வந்து ரிபல்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்காங்க, அவங்களையெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு பிரான்மலை அண்ட் காளியா கோவில் இதுக்குங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டு போகிறாங்க. இருந்தாலுமே இங்கிலீஷ் எப்படி கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சிடுறாங்க. ஸோ இங்கிலீஷ் கிட்ட இருந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அதே மாதிரி கமாண்டர்ஸ் வந்து நல்ல ஒரு இதாக இருந்ததுனால, இதாக இருந்ததுனால அவங்களோட ரிபல்லியன் வந்து ஃபெயில் ஆகுது. சிவகங்கை கடைசியாக பார்த்தோம்னா 1801 அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படியாக சிவகங்கையும் வீழ்ச்சி அடையுது. ஸோ அதே மாதிரி மருது பிரதேசையும் பிடிச்சிடுறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா தூக்கில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 24/10/1801 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 24/10/1801 அவங்கள பிடிச்சி போடுறாங்க. ஸோ எங்கேன்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் திருப்பத்தூர் கோட்டையில் பார்த்தோன்னா அவங்கள போடுறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதமே பார்த்தோம்னா 16வது நாள் 11வது மாதம் அதே இது பார்த்தோம்னா ஓமதுரை செவத்தாயம் பிடிச்சி, செவத்தையா 2 தம்பிங்க இருக்காங்களே கட்டபொம்மனோட தம்பிங்க, அவங்கள பிடிச்சி தலையை வெட்டிடுறாங்க பாஞ்சாலங்குறிச்சிலே. ஸோ இது முக்கியம், இந்த டேட் இந்த 2 பாக்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 24/10/1611. 73 ரிபல்ஸ் எக்ஸைல்டு டு பெனாங் அண்ட் மலாயா, அதாவது ரிபல்ஸ் 73 ரிபல் பண்ண ஆளுங்களை பிடிச்சி மலாயா அதை நாடு கடத்துவாங்கன்னாங்களே, அந்த மாதிரி எங்கே நாடு கடத்துனாங்கன்னு பார்த்தோம்னா பெனாங் அண்ட் மலாயாவில் இருக்க பெனாங் அப்படின்ற இடத்துக்கு நாடு கடத்திடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் கால் சவுத் இந்தியன் ரிபல்லியன் வந்து லேண்ட்மார்க் ஈவன் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதாவது மருது பிரதர்ஸோட இவங்களோட ரிபல்லியனை பார்த்தோம்னா சவுத் இந்தியன் ரிபல்லியன் சொல்கிறாங்க, தென்னிந்திய புரட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கேட்கலாம், லேண்ட்மார்க் ஈவன் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னா எதுனா சவுத் இந்தியன் ரிபல்லியன். அது என்னன்னு பார்த்தோம்னா ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஓகே, இந்த டைமில் தான் கர்நாடிக் ட்ரீட்டி வந்து நடக்கும். அதோட டைம்லைன் பார்க்கும்போது 1801. ஸோ பாளையக்காரர் பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ தெரியும் 1799 ஃபஸ்ட்டு பாளையக்கார வாரான கட்டபொம்மனோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் 1801 பார்த்தோம்னா ஓமதுரை, சேவத்தையா, மருது பிரதர்ஸை பிடிச்சி அதோட முடிஞ்சு போயிடுது.
இதனால பார்த்தோம்னா, சரி இவங்கலாம் மெயினா அப்ப அந்த டைம்ல ரொம்ப இதா இருந்தது. இவங்க தீவிரமா இருந்தது. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த லோக்கல்ல இருந்தவங்கலாம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் கலைஞ்சு போறாங்க. ஸோ இதுக்கு மேல என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் கர்நாடிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இது பண்றாங்க. அது டைம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 31/7 1801. ஸோ இது கூடயே வந்து நம்ம இன்னொரு விஷயத்த லிங்க் பண்ணலாம் எப்படின்னா 31/7 1805 இதில் இந்த டேட்டு பட் இயர் மட்டும் வேற 1/5ல பார்த்தோம்னா தீரன் சின்னமலையை வந்து தூக்கில் போடுவாங்க. ஸோ ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். கர்நாடிக் ட்ரீட்டினா 31/7 1801, இதே தீரன் சின்னமலை போட்டது பார்த்தோன்னா 31/7 1805. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடிக் ட்ரீட்டி மூலிமா பிரிட்டிஷ் பார்த்தோன்னா டைரெக்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதோட பாளையக்கார சிஸ்டமும் முடிஞ்சிருது அந்த இதோட. அதே மாதிரி எல்லா ஃபோர்ஸ் அவங்க கட்டியிருந்த எல்லா கோட்டையும் அப்படியே டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஆர்மி இருந்தால் கூட அது எல்லாமே கலைக்கிறாங்க. ஸோ இப்படியாக பாளையக்காரர் வந்து எண்டிங்கில் வருது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம், தீரன் சின்னமலை. இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். இவங்களோட டைம்லைன் பார்க்கும்போது 1756லேருந்து 1805 தான் அவர் கொண்டுவாங்க. ஸோ எங்கே பிறக்கிறாரு பார்த்தோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலை நியர் மேலப்பாளையம், இங்கே தான் அவங்க பிறக்கிறாரு. அவரோட இயர் பார்த்தோம்னா 1756. அவரோட ஒரிஜினல் நேம் பார்த்தோம்னா தீர்த்தகிரி. அவருக்கு அதை பார்த்தோன்னா சிலம்பு, ஆர்கரி, ஹார்ஸ் ரைடிங், மாடர்ன் வார்ஃபேரான வந்து இது எல்லாமே வந்து திப்பு சுல்தான் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு கிட்ட போய் கற்றுக்க வைப்பார். அந்த மாதிரி அவர் கற்றுக்குவார். அதே மாதிரி கொங்கு ரீஜன், அவரோட ரீஜன் பார்த்தோம்னா கொங்கு ரீஜன். இது வந்து கேட்பாங்க, கொங்கு ரீஜனில் நடந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிறது யார் பார்த்தோன்னா தீரன் சின்னமலை தான். இப்படியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரீஜனில் தான் பார்த்தோம்னா மைசூர் சுல்தானோட கண்ட்ரோல் வந்து அப்போ இருந்துச்சு. அந்த டேக்ஸ் பார்த்தோம்னா டேக்ஸ்லாம் வந்து திப்பு சுல்தானோட திவானாக இருப்பாங்க. திவான்னா அவருக்கு அடுத்து அவர் வந்து என்ன பண்ணால் அவர் திவானான முகமது அலி என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு இருக்கும்போது மைசூர் போயிட்டு இருக்கும்போது டேக்ஸ் மணியோட தீர்த்தகிரி வந்து அப்படியே அதை பிளாக் பண்ணிட்டு அதை வாங்கிக்கிற எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு முகமது அலியை விட்டுட்டு சுல்தான் அவரோட அந்த திப்பு சுல்தான்கிட்ட போயிட்டு சின்னமலை ஹூ இஸ் பிட்வீன் சிவமலை அண்ட் சென்னிமலை வாஸ் த ஒன் ஹூ டுக் அவே டாக்ஸஸ். அதாவது சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்க சின்னமலை தான் இந்த டாக்ஸஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருவார். ஸோ இதனால தான் அவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும். இதனால அந்த திவான் முகமது அலி வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவார்னா நொய்யல் ஆற்றுப்படுகை, நொய்யல் ரிவர் பெட்டில் வந்து ஆர்மி அனுப்பி ஒரு போர்மா நடக்கும் அந்த டைமில். பட் வந்து சின்னமலை பார்த்தோன்னா அந்த கொரில்லா வாரத்தில் பார்த்தோன்னா ரொம்ப இதாக இருப்பார். ஸோ அதை வச்சு வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இதை கேட்ட அப்புறம் திப்பு சுல்தான் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி தீரன் சின்னமலை வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெஞ்சோட ஆதரவில் போய் ட்ரைனிங்லாம் எடுப்பாருன்னு பார்த்தோம். ஸோ திப்பு சுல்தான் வந்து இறந்ததுக்கப்புறம் தீரன் சின்னமலை அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே இருந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டி பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக சண்டையும் போடுறாரு. அதனால தான் அந்த பேரை பார்த்தோன்னா ஓடாநிலைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிளேஸ்க்கு பேர் பார்த்தோன்னா ஓடாநிலை. அது மட்டும் இல்லாமல் கொரில்லா அட்டாக்ஸ், காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர் இந்த இடத்துக்குலாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா கொரில்லா அட்டாக்ஸ்லாம் இங்கிலீஷ்க்கு எதிராக பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து இயர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ காவேரியில் பார்த்தோம்னா 1801 கொரில்லா அட்டாக் பண்ணுவார். ஓடாநிலையில் 1802 அதுக்கடுத்த வருஷம். அரச்சூரில் பார்த்தோம்னா 1804. ஸோ அவரோட லாஸ்ட் பேட்டல்னு கேட்பாங்க. லாஸ்ட் பேட்டல் பார்த்தோம்னா 1805. இதோட அவரோட இது முடிஞ்சிடும். ஸோ காவிரியில் 1801லையும் ஓடாநிலையில் 1802லையும் அரச்சூரில் 1804லையும் வந்து அவர் சண்டை போடுவார் கொரில்லா டாக்டிக்ஸ் மூலிமா. ஸோ 1805 தான் அவரோட லாஸ்ட் பேட்டல். நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் கூட ஜாயின் பண்ணுறதா அவர் வந்து ஒத்துக்கல. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா சங்ககிரி ஃபோர்ட்டில் நான் பார்த்தோம்ல டேட்டு 31/7/1805 அந்த டேட்டில் பார்த்தோம்னா அவர் தூக்கில் போட்டுறாரு. ஸோ அதே மாதிரி கர்நாடிக் வார் ட்ரீட்டி நம்ம என்ன பார்த்தோம் 31/7/1801. ஸோ இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் வேலு நாச்சியாருக்கும் கட்டபொம்மனுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வரும்னு சொல்லி 3/1/1830 பார்த்தோம்னா வேலு நாச்சியார். இதே 3/1/1860 பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களது. ஓகே, 1800 பார்த்தோன்னா சின்னமலை வந்து மராத்தாஸ் அப்புறம் மருது பிரதர்ஸ் கிட்ட வந்து கோயம்புத்தூர்லேருந்து சண்டை போடுறதுக்காக ஹெல்ப் கேட்பாரு. பட் ஏற்கனவே இவங்க இங்கே மாட்டியிருக்கிறதுனால இவங்களால வந்து போக முடியாது. அதனால் தீரன் சின்னமலை பிரிட்டிஷ்க்கு எதிராக தனியாகவே தான் சண்டை போடுவார். ஸோ இதையும் கேட்டுங்கிறாங்க. யாரோட ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தோன்னா மராத்தாஸ் அண்ட் மருது பிரதர்ஸ். ஓகே, எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இவர் யாராவது ஒருத்தவங்க வந்து குளிப்பறிக்கிறவங்க வந்து இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படியாக தான் கட்டபொம்மன்லேருந்து முதற்கொண்டு எல்லாமே இறந்து போனாங்க மெயினாக. ஸோ அதில் அந்த மாதிரி பார்த்தோம்னா இவரை சின்னமலையை ஏமாத்தினது துரோகம் பண்ணி அவரை காட்டி கொடுத்து பார்த்தோம்னா அவருடைய சமையல்காரனான நல்லப்பன் அப்படின்ற ஆள் வந்து அவரை வந்து ஏமாத்திடுவார், துரோகம் பண்ணிடுவார். இதுவும் முக்கியம். ஸோ இப்படியாக இவரும் வந்து இறந்து போகிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேலூர் ரிவால்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வேலூர் ரிவால்ட் அப்படின்றது. ஸோ நம்ம முன்னே பார்த்தோம் வேலூர் ரிவால்ட்டோட இயர் பார்த்தோம் 1806 அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10/7/1806.
1806 இந்த டேட் வந்து மறக்கவே கூடாது. 18/7/1806 10/7/1806. ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தோம்னா சேலம், திண்டுக்கல், திண்டுக்கல்ல தான் சண்டை போடுவார் திப்பு சுல்தானோட 1792. இப்படியாக இவங்களோட ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சேலத்தையும் பிடிச்சிட்டாங்க, திண்டுக்கல்லையும் பிடிச்சிட்டாரு. திப்பு சுல்தான் கூட சண்டை போட்டு 1792 வந்து பிடிச்சிடாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆங்கிலோ மைசூர் வார் 1799 வந்து ஒன்று நடக்கும். 4th ஆங்கிலோ மைசூர் வார் 1799 நடக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா சண்டை போட்டு கோயம்புத்தூர் வந்து கடைசியாக அனெக்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க கூட. 1798 பார்த்தோம்னா தஞ்சாவூர் ராஜா பார்த்தோம்னா அவரே வந்து கொடுத்துருவார் அவரோட நாட்டை இங்கிலீஷ்க்கு. ஸோ இது மூலிமா வந்து கட்டபொம்மனை 1799 மருது பிரதர்ஸ் 1801 இது பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃபுல் அந்த தமிழ்நாடோட ஃபுல் இதுவுமே எடுத்துக்கும் கையில். ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து இதாக இருக்கார், டிஸ்லாயலாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரீட்டி ஆஃப் 1801, அதாவது கர்நாடிக் ட்ரீட்டி படி ட்ரீட்டி ஆஃப் 1801 சொல்லி போட்டு நவாப் கிட்ட அந்த நவாப் ஆஃப் ஆர்காட் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கடைசி அவரே வந்து நீ வந்து துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சவுத் ஆர்காட்டு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லாமே ஆர்காட்டோட கையில் இருக்கும். அதையும் எல்லாத்தையுமே கம்பெனிக்கு வந்து இது பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. கடைசி அவரோட சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த வேலூர் ரிவால்ட் வர்றதுக்கான ரீசன் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிரீவன்ஸ் ஆஃப் இந்திய சோல்ஜர்ஸ் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது இப்போ அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடிட்டு இருந்தாங்களே, அந்த போராட்டம் பார்த்தோம்னா கிங்கோடையோ இல்லை அங்கே அந்த இடத்துல இருந்த இவங்களோடையோ வந்து முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சிற்றரசுகளோட முடியல. இதுக்கப்புறமும் நடந்துச்சு. அதோட ரிசல்ட் தான் வேலூர் ரிவால்ட். 1806 இருந்த வேலூர் ரிவால்ட் தான் அதுக்கு ஒரு சாட்சி அப்படின்றாங்க. ஸோ அதோட அப்ஜெக்ட் என்னன்னு கூட கேட்பாங்க. லாஸ்ட் டிச் ஃபைட் ஆன் ஈவினிங் ஆஃப் ரிவால்ட். அதாவது கடைசியாக ஒரு முறை வந்து சண்டை போட்டு பார்த்தரலாம் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மியில் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, சிப்பாய்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து சேலரியும் கம்மி, அதே மாதிரி ப்ரமோஷனும் கிடையாது, சரியான ப்ரமோஷன் கிடையாது, அவங்களுக்கு வந்து மரியாதையே கிடையாது. ரிலீஜியஸ் இதில் சென்டிமெண்ட்டோ சரி, சோஷியல் இருந்துலையும் சரி அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்காமனால அவங்க கொஞ்சம் லைட்டாக கடுப்பில் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக போட்ட நிலத்து மேலே போட்ட டேக்ஸு இதெல்லாம் பார்த்தோம்னா 1805 பஞ்சத்தை வந்து உருவாக்கிரும். இதனால் நிறைய சிப்பாயோட ஃபேமிலி பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி விவசாயிங்க தானே வந்து சிப்பாயாக போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட குடும்பம்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபேமிலி ஆஃப் திப்பு எல்லாத்தையும் பார்த்தோன்னா வேலூர் ஃபோர்ட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. திப்பு சுல்தானோட ஃபேமிலியும் அவங்களோட பசங்களையும் வந்து இது வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு இதெல்லாம் உள்ளே போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்கு ஒரு இதாகவே இருக்கும், கடுப்பிலே இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ ட்ரிகர் ஃபேக்டர் ஏதோ ஒரு விஷயம் தான் அவங்கள ட்ரிகர் பண்ணி கடைசியாக வந்து அந்த ரிவால்ட் வந்து இப்போ பூதாகரமாக வெடிக்க வச்சுருக்கோம். அந்த ட்ரிகர் ஃபேக்டர் என்ன பார்த்தோம்னா நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் நோட்டிஃபை பை கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக். அதாவது சர் ஜான் கிரடாக் வந்து ஒரு கமாண்டர் ஆஃப் சீஃபாக இருந்தார் அந்த டைமில். அவர் போட்ட ஒரு புது மிலிட்ரி ரெகுலேஷன் தான் அதோட ட்ரிகர் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் கமாண்டர் சீஃப் வந்து யாருன்னு கேட்பாங்க, சர் ஜான் கிரடாக். அந்த டைமில் கவர்னர், மெட்ராஸ் ப்ரொவின்ஸோட கவர்னராக இருந்தது யார் 1803 பார்க்கும்போது வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக் அவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து போடுறாரு. என்னென்ன ரெகுலேஷன் பார்த்தோம்னா நோ கேஸ் மார்க், அதாவது இந்த நாமம், பட்டை இந்த மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கும்போது காதில் வந்து எதுவும் தோடு இது மாதிரிலாம் போடக்கூடாதான். க்ளீனாக ஷேவ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கரெக்டான மீஸ் வந்து வச்சுருக்கணும், பெரிய பெரிய மீஸெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா புதுசாக ஒரு தலைப்பாக மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது இன்னும் அவங்களுக்கு வந்து கடுப்பாகுது. என்னன்னு பார்த்தோம்னா ஜூன் 1806 அந்த வாக்கில் கேப்டன் ஆக்னியூ என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்னியூ ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிம்பிள் கிறிஸ்டியானிட்டி சிம்பிள் இருக்கிற மாதிரி ஒரு ஹேட் டிசைன் பண்ணி எல்லாத்தையும் போட சொல்லி இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா அனிமல் ஸ்கின்னாலான லெதர் காக்கெட் இருக்கும். ஸோ இதனால் வந்து கடுப்பாயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ண மாட்டோம், வேணாம் சீண்டாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேட்குவாங்களா, கேட்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா 10/7/1806 அதாவது ஜூனில் ஆக்னியூ ஹேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 10/7 அடுத்த மாதம் 10/7 பார்த்தோம்னா காலைல 2 மணிக்கே வந்து பார்த்தோம்னா கன் சவுண்டில் கேட்க ஆரம்பிக்குது, எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் 23rd ரெஜிமெண்ட்ஸ் வந்து அந்த ரெஜிமெண்ட்டில் இந்தியன் சிப்பாய்ஸ்கார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ரிவால்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. கேட்பாங்க எந்தெந்த ரெஜிமெண்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 23rd. ஸோ ஃபஸ்ட்டு விக்டிம் யார் ஃபஸ்ட்டு விக்டிம் அதில் சேர்த்தது பார்த்தோன்னா கலனல் ஃபேன்கோட். அந்த கேரிசனில் கமாண்டராக இருந்த கலனல் ஃபேன்கோட் அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஆகிறாரு. அதுக்கடுத்து செகண்ட் யார் பார்த்தோன்னா 23rd ரெஜிமெண்ட்டில் இருந்த கலனல் மெக்காரஸ், இவர் தான் செகண்ட் விக்டிம். ஸோ 23rd ரெஜிமெண்ட் கலனல் மெக்காரஸ் செகண்ட் விக்டிம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கலனல் ஃபேன்கோட்.
கமாண்டர் ஆஃப் தி கேரிசன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு 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 மணி நேரத்தில் பார்த்தோம்னா டசன் ஆஃபீஸர்ஸ் வந்து சாகடிக்கப்படுறாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா லெப்டினன்ட் பாம்பம் அப்படின்றவங்க பார்த்தோம்னா மெஜஸ்டியோட பெட்டாலியன். ஸோ அவங்களுக்கெல்லாம் கிங் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெட்டாலியனில் இருந்தவங்க மெயினான ஆளுங்க தான் இந்த லெப்டினன்ட் எல்லி அண்ட் பாம்பம், அவங்களையுமே சாவடிச்சிடுறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வெளியே இதுக்கப்புறம் தான் ஜில்லஸ்பி அப்படின்றவர் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் பார்த்தோம்னா இந்த வேலூர் கோட்டைக்குள்ளார நடக்கிறத வந்து பார்க்குற ஃபோர்ட்குள்ளே நடக்கிறது, இந்த ரிவால்ட் நடக்கிறது எல்லாத்தையும் சாகடிக்கிறது பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ வந்து ஜில்லஸ்பி வந்து ஆர்காட்டோட கமாண்டில் வந்து இருந்திருப்பார், கலோனல் ஜில்லஸ்பி. அவர்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு. அப்போ ஜில்லஸ்பி என்ன பண்ணுறாருன்னா கேப்டன் யங் அவரோட கமாண்டு கீழே 9 மணிக்கெலாம் ஃபோர்ட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ கேட்கலாம், யார் ஜில்லஸ்பி, யாரோட கமாண்டு கீழேனா கேப்டன் யங் கீழே வந்து 9 மணிக்கு போகிறாரு. இதே டைமில் பார்த்தோம்னா ரிபல்ஸ்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தானோட பெரிய பையனான ஃபத்தேக் ஹைதரை வந்து பார்த்தோம்னா மைசூரோட ரூலர், புது ரூலராக வந்து அறிவித்து மைசூர் சுல்தானோட ஃப்ளாகான டைகர் ஃப்ளாக் வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ இதான் கேட்கலாம், என்ன ஃப்ளாக்னு பார்த்தோம்னா டைகர் ஃப்ளாக். யாரோடது பார்த்தோம்னா மைசூர் சுல்தான். யாரை பார்த்தோம்னா ஃபத்தேக் ஹைதர். அவர் யாருன்னு பார்த்தோம்னா திப்பு சுல்தானோட பெரிய பையன். ஆனால் கடைசியாக பார்த்தோன்னா ஜில்லஸ்பி வந்து வந்துடுறாரு, என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ தான் வந்துட்டு வார் எத்திக்ஸை இப்போ அதாவது போர்னால் இப்படி வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அதையெல்லாம் தூக்கி காற்றுல வீசிட்டு அவர் பாட்டு கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் பாட்டு சுட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 113 யூரோப்பியன்ஸும் 350 சிப்பாய்ஸும் வந்து கொல்லப்படுறாங்க. 600 சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா திருச்சி அப்புறமேட்டு வேலூர் ஃபோர்ட்டில் வந்து வச்சு விசாரிக்கிறதுக்காக அவங்கள வந்து சிறப்பிடிக்கிறாங்க 600 சோல்ஜர்ஸை. அதுக்கப்புறமேட்டுக்கு 113 யூரோப்பியன்ஸ் 350 சிப்பாய்ஸ் வந்து கொல்லப்படுறாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ரிவால்ட்டால் நடந்த பின்னாடி வர கான்சிக்வன்சஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 6 ரிபல்ஸ் பார்த்தோம்னா ப்ளோன் ஃப்ரம் கம்ஸ், அதாவது இந்த அந்த பீரங்கி முன்னாடி கட்டி வச்சு அவங்கள இப்படி செதற வைக்கிறது, அந்த மாதிரி 6 பேர்த்த கொண்டுறாங்க. 5 பேர்த்த சுட்டு கொள்றாங்க, 8 பேர்த்த தூக்கில் போடுறாங்க. திப்பு சுல்தானை வந்து பார்த்தோம்னா கல்கத்தாவுக்கு அனுப்ப சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இது ரொம்ப முக்கியம், எங்கே அனுப்ப சொன்னாங்கன்றது கல்கத்தாவுக்கு திப்பு சுல்தானோட பையனை அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த ரிவால்ட் அடக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிவார்டு, ப்ரமோஷனு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜில்லஸ்பி தான் மெயினாக வந்து இந்த இதை பண்ணதே. அவர்கிட்டனா 7000 பக்கோடாஸ் வந்து கொடுக்குறாங்க. அது அந்த டைமில் கமாண்டர் ஆஃப் சீஃபாக இருந்த சர் ஜான் கிரடாக், கவர்னர் பெண்டிக், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த டைமில் அஜெண்டா இருந்த ஜென்ரல் ஆக்னி, இவங்க எல்லாத்தையுமே வந்து மெயினாக, அதாவது இந்த ரிவால்ட் இதுக்கான மெயினான ஆளுங்க இவங்க 3 பேர் தான். ஸோ இதனால் இவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணி கடைசியாக பார்த்தோன்னா இங்கிலாந்துக்கு மறுபடியும் அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி அப்போ போட்டிருந்தாங்களே மிலிட்ரி ரெகுலேஷன், இந்த மாதிரி இப்போ பட்டை போடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இந்த எல்லாமே வந்து வித்ட்ராவும் பண்ணிடுறாங்க. ஸோ 13 ஆஃபீஸர்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க, 91 வூண்டட், அதே மாதிரி 82 ப்ரைவேட்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 800 பாடிஸ் பக்கம் ஃபோர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 378 பேர் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 517 பேரை இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் வேலூர் ரிவால்ட் ஃபெயில். ஏன் வந்து ரிவால்ட் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஸோ வெளியிலேருந்து அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல. அந்த வேலூர் ஃபோர்ட்குள்ளே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் மட்டும்தான் வந்து உள்ள அந்த ரிவால்ட்டில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து எப்படி வெளியேருந்து ஹெல்ப் கிடைச்சிச்சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் கிடைச்சிருக்காது. அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ரிவால்ட் உள்ளே நடந்த ரிவால்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒருத்தங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அதை பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ 23rd ரெஜிமெண்ட்டில் 2nd பெட்டாலியன் இருந்திருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா சுபேதாஸான ஷேக் அமீத், ஷேக் ஆடம், அதே மாதிரி ஜமீதார் பார்த்தோம்னா ஷேக் யுசேன், இவங்க 3 பேரும் பார்த்தோம்னா 2nd பெட்டாலியன் ஆஃப் 23rd ரெஜிமெண்ட் சேர்ந்தவங்க. இவங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 2 சுபேதார்ஸ், அதே மாதிரி ஒரு ஜமீதாரான ஷேக் காசிம், இவங்க யாருன்னு பார்த்தோம்னா 1st பெட்டாலியன் ஆஃப் 1st ரெஜிமெண்ட். ஸோ அவங்க பார்த்தோம்னா 23rd ரெஜிமெண்ட் 2nd பெட்டாலியன், இவங்க பார்த்தோம்னா 1st பெட்டாலியன் ஆஃப் 1st ரெஜிமெண்ட். அதில் சேர்ந்த 2 சுபேதார்ஸ், அதே மாதிரி ஜமீன்தாரான ஷேக் காசிம், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்பாங்க, எந்த ரெஜிமெண்ட்டு எந்த பட்டாலியன் சேர்ந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்க கொஷின் தான். அதே மாதிரி 2 சபேதார்ஸான ஷேக் காசிம் பார்த்தோம்னா எத்தனாவது பெட்டாலியன் சொல்லிட்டு கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரேட் ரிபலியன் 1857 கிரேட் ரிபலியன் நடந்துச்சு இல்லையா, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதோட முன்னோடி தான் வேலூர் ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் பார்த்தோம்னா சிவில் ரிபலியன் வந்து எதுவுமே கிடையாது. அதில் பார்த்தோன்னா மக்கள் எல்லாமே வந்து சேர்ந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா அந்த வேலூர் கோட்டைக்குள்ளே இருந்த சோல்ஜர்ஸ் மட்டும் தான்
மெயினாக வந்து சண்டை போடுவாங்க. மக்களோ வேறு யாரோட பார்ட்டிசிபேஷனும் இருக்காது. அதுதான் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ 1806 நடந்த ரிவால்ட் பார்த்தோம்னா வேலூர் கோட்டைக்குள்ளாரே முடிஞ்சு போயிடும். ஸோ இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, துர்க், அதே மாதிரி சங்கரி துர்க், இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே பரவுது. இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஒரு பாக்ஸ் கொஷின். 1806 வேலூர் ரிவால்ட் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் 1857 கிரேட் ரிபல்லியன் செட் பை பிடி சவர்கர். இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது 1857 நடந்த கிரேட் ரிபல்லியனுக்கு ஒரு பிரசிடென்ட், ஒரு முன்னோடி தான் வந்து 1806 வேலூர் ரிவால்ட் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தோன்னா பிடி சவர்கர். இந்த சவர்கர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோரியன், இந்த வரலாறுலாம் ஆய்வு பண்ணுவாங்களே அவங்க. அவ்வளோதான், கிரேட் ரிவால்ட் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஸோ 11லேயும் இருக்கும் இது, அது எல்லாமே சேர்த்து தான் அப்படியே ஒரு இதாகவே நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது பார்த்தோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டக்குன்னு ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு. நம்ம கதை நல்லா தெரியும் அப்படின்னா இயர் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரணும், பேர் இது மட்டும் தெரிஞ்சாலே போதுன்னா ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக நானே வந்து ஒரு இது பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா 1529 விஸ்வநாத நாயக் பிகேம் ரூலர் ஆஃப் மதுரை. 55 1801 வந்து பாளையக்கார ரிவால்ட் பார்த்தோம். ஸோ அதில் 55 67 புலிதேவர்த்து. மார்ச் 1755 தான் மஃபுஸ்கான் திருநெல்வேலிக்கு கலோனல் ஹெரோன் தலைமையில் வருவார். 56 63 பார்த்தோம்னா ட்ரெவங்கோர் ராஜா இவங்க எல்லாமே அவங்களுக்கு எதிராக வந்து ரிபல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ செப்டம்பர் 1760 தான் வந்து யூசப் கானுக்கு தேவையான அந்த ஆர்ட்டிலரி எல்லாமே வந்து சேரும். அதே மாதிரி 16/5 1761 அந்த 3 இதுவும் யூசப் கான் பிடிச்சிருவார் புலிதேவருக்கு. 1764 யூசப் கான் வந்து கொண்டுடுவாங்க. அதே மாதிரி 1764 மறுபடியும் நெற்கட்டும் சிவலை பிடிச்சிருவாரு. 67 பார்த்தோம்னா கேப்டன் கேம்பல் கடைசியாக வந்து புலிதேவரை கொண்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேலு நாச்சியார் 1730 1730 பிறக்கிறாங்க. 1750 அவங்களோட 16வது வயசில் முத்துவடுகர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1750 பார்த்தோம்னா முத்துவடுகர் பார்த்தோம்னா சிவகங்கைக்கு கிங் ஆக்குறாரு. இதையும் கேட்கலாம். எப்போ முத்துவடுகநாதர் பார்த்தோம்னா சிவகங்கைக்கு கிங் ஆனார்னு பார்த்தோம்னா 1750. இதையும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. 1772 தான் காளையா கோயிலில் பார்த்தோம்னா வாரில் நவாப் ஆஃப் ஆர்காட் முத்துவடுகருக்கு நடுவில் நடக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா அவர் இறந்து போயிடுவார். இதே பார்த்தோம்னா அவங்க எப்போ இறக்குறாங்க, வேலுநாச்சியார் எப்போ இறக்குறாங்க பார்த்தோம்னா 25/12 1796. இதே 1790 அவங்க பொண்ணான வெள்ளச்சி நாச்சியார் வந்து இறந்து போயிடுவாங்க. அடுத்து 1780 குயிலி வந்து இறந்து போயிடுவாங்க. சூசைட் ஸ்குவாட் மாதிரி போயிட்டு. அதுக்கப்புறம் சிவகங்கையும் அப்படி பிடிச்சிருவாங்க. 1801 பார்த்தோன்னா கோபால் நாயக் வந்து பிரிட்டிஷ் வந்து ஓவர் பவர் பண்ணிடுவாங்க. ஸோ கட்டபொம்மனோட ரிபல்லியன் நெக்ஸ்ட் வருது 90லேருந்து 99 வரைக்கும். ஸோ 11th centuryல கட்டபொம்மனோட ஆன்சஸ்டர்ஸ் எங்கேருந்து வந்து முன்னோர்கள் பார்த்தோம்னா ஆந்திராவிலேருந்து வந்தவங்க. 1781 நவாப் வந்து கர்நாடிக் வார் மூலிமா அவருக்கு வந்து ரெவன்யூ 1/6 ரெவன்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1798 பார்த்தோம்னா கட்டபொம்மன் 3310 கூட வந்து அப்படின்பாங்க. ஸோ எப்போ மீட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்கன்னா 1808. இதை எப்போ மீட் பண்ணுவாங்கன்னா 1909. ஸோ எப்போ கவுன்சில் கமிட்டி முன்னாடி வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது 1512. அதே மே 1799 பார்த்தோம்னா வெல்லஸ்லி பார்த்தோம்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போங்க, அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவார். அதே மாதிரி 1919 அப்போ பார்த்தோம்னா கட்டபொம்மனை சரண்டர் ஆக சொல்லி ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அவர் மாட்டேன்னு சொன்னதுனால 5th செப்டம்பரில் அவரோட ஆர்மி பாஞ்சாலங்குறிச்சிக்கு கிளப்பிட்டு போவார். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 13/9 1799 சிவசுப்ரமணியர் கொல்லப்படுவார் நாகலாபுரத்தில். 16/10 1799 கட்டபொம்மனுக்கு சும்மா ட்ரையல் அப்படின்ற பேரில் வந்து அவரை இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அவரை வந்து அடுத்த நாளே வந்து தூக்கிலையும் போட்டுருவாங்க கயத்தாரில். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெரிய மருது சின்ன மருது வருவாங்க. அவரோட டைம்லைன் 1748 1801, சின்ன மருது 1753 1801. இதே பார்த்தோம்னா 18th century லாஸ்ட் இயர் ஆஃப் 18th centuryல மருது பிரதர்ஸ் பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு எகேன்ஸ்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. 1800 1801 பார்த்தோன்னா மருது பிரதர் ரிபல்லியன், அதாவது செகண்ட் பாளையக்காரர் போர்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டபொம்மன் ரிவல் 1799 முடிஞ்சிச்சு. 1800 செகண்ட் பாளையக்காரர் போர். ஏப்ரல் 1800 பார்த்தோன்னா மருது பிரதர்ஸ், கோபால நாயக், அதுக்கப்புறம் கேரளவர்மா, கிருஷ்ணபந்தூதஞ்சி எல்லாமே விருப்பாச்சியில் மீட் பண்ணுவாங்க. ஜூன் 1800 பார்த்தோன்னா கோயம்புத்தூர் அப்ரைசிங் நடக்கும். பிப்ரவரி 1801 2 பிரதர்ஸ் கட்டபொம்மனோட தம்பிங்க 2 பேரும் பாளையங்கோட்டையில் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி காமதிக்கு வருவாங்க. ஏப்ரலில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா கோலின் மெக்கல்லே வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் அவங்க கட்டின இதை பார்த்தோன்னா மறுபடியும் கேப்சர் பண்ணிக்குவார் ஏப்ரலில். ஜூன் 1801 பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் மருது பிரதர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. மே 1801 தஞ்சாவூர் திருச்சியில் இருந்த ரிபல்ஸ் அங்கே தங்கியிருந்தவங்களை எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து பிடிச்சிடுவார். ஸோ இப்படியாக 1801 சிவகங்கை இங்கிலீஷ் வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் வந்து எப்போ ஹேங் பண்ணாங்கன்னா 24/10 1801. அதே ஊமுதுரை சிவத்தையாவை பார்த்தோன்னா 16/11 1801 பார்த்தோன்னா கொண்டுடுவாங்க. ஸோ இந்த கொல்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சிவசுப்ரமணியார் பார்த்தோம்னா 39 1799,
1710 1799 பார்த்தோம்னா கட்டபொம்மன். இதே மருது பிரதர்ஸ் பார்த்தோம்னா 2410 1801 1611 1801 பார்த்தோம்னா ஓமதுரை சிவத்தையா. கர்நாடிக் டிச்சி 31/7 1801 1756 தீர்த்தகிரி பிறக்கிறது. 1800 பார்த்தோம்னா சின்னமலை வந்து ஹெல்ப் கேட்பாரு. அதே பார்த்தோம்னா 31/7 1805 அவர் வந்து கொல்லப்படுவார் தீரன் சின்னமலை சங்ககிரி ஃபோர்ட்டில். 10/7 1806 வேலூர் ஃபோர்ட்டு, வேலூர் ரிவால்ட்டு. 1792 திப்பு சுல்தானோட சண்டை. 1799 ஆங்கிலோ மைசூர் வார், அதாவது 4th மைசூர் வார், ஆங்கிலோ மைசூர் வார் அது ஆக்சுவலி. 1798 தஞ்சாவூர் வந்து அவரே கொடுத்துருவார் ராஜா பிரிட்டிஷ்க்கு. 1801 பார்த்தோம்னா ட்ரீட்டி ஆஃப் 1801 மூலிமா நவாப் ஆஃப் ஆர்காட் என்ன பண்ணுவார்னா நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சி, மதுரை, திருநெல்வேலிலாம் இங்கிலீஷ்க்கு ஒப்படைக்க சொல்லிடுவாங்க. 1805 பார்த்தோம்னா பஞ்சம் வரும். 1803 வில்லியம் பிண்டிக் வந்து புது புது ரெகுலேஷன்லாம் போடுவார், நம்ம பார்த்தோம். 1806 ஜூனில் பார்த்தோன்னா அக்னியூ ஹேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 1857 பார்த்தோன்னா கிரேட் ரிபல்லியன் ஆஃப் 1857. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முன்னே பார்த்தோம் கட்டபொம்மனோட பர்த்டே பார்த்தோம்னா 3/1/1760 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவர் எப்போ பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சியில் புலிகர் அதாவது பாளையக்காரராக இது பண்ணிப்பாருன்னு பார்த்தோம்னா 2/2/1790 நான் பார்த்தோம். 30வது வயசில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 60 + 30 90. டேட் பார்த்தோம்னா 2/2. எத்தனாவது புலிகர்னு கேட்பாங்க. 47வது புலிகர், 47வது பாளையக்காரராக சார்ஜ் எடுத்துக்குவார். ஸோ 1974 பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டபொம்மனோட நினைவாக பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு ஃபோர்ட் வந்து கட்டுவாங்க. இது 1610 1999 பார்த்தோம்னா அவர் வந்து கட்டபொம்மன் 1710 கொல்லப்படுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நாள் அவங்களுக்கு ட்ரையல் வச்ச நாள் அன்றைக்கே 1999 அவருக்காக போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா. அதேமாதிரி 1792 பார்த்தோன்னா ஓகே இது பாதி விட்டது தான். நெக்ஸ்ட்டு 31/12/2008 அதில் பார்த்தோன்னா வேலு நாச்சியாருக்கு பார்த்தோன்னா ஸ்டாம்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்ட கொஷின் தான், பார்த்துக்கோங்க. ஸோ 1974 பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மனுக்கு ஒரு கோட்டை. 1999 பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஸ்டாம்ப்பு. வேலுநாச்சியாருக்கு 2008 ஒரு ஸ்டாம்ப்பு. ஓகே, அவ்வளோதான். இப்படியாக இது முடிஞ்சிச்சு. இது நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது, நம்ம ஹோல் லெசனே வந்து நம்ம வந்து இப்போ ரிவைஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மற்றபடி கதை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மெயினான ஃபேக்ட் பார்த்தா ரிவைஸ் பண்ணாலே போதும், நம்ம திருப்பி அந்த நோட்ஸ் பார்க்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பார்த்தோம், தீரன் சின்னமலையோட இம்பார்ட்டன்ட் பேட்டில் இதுன்ட்டு. காவேரி ஓடாநிலை அறச்சலூர் இங்கேருந்து அவர் சண்டை போட்டான்னு படித்தோம். ஸோ காவேரியில் பார்த்தோன்னா 1801 ஓடாநிலை 1802 1804 அறச்சலூர்லையும் சண்டை போடுவார். அவரோட கடைசி பேட்டில் பார்த்தோன்னா 1805. ஓகே, அவ்வளோதான். இயர்லி ரிவால்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் இது வந்து முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐ திங்க் இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு 11th எல்லாமே. ஸோ புக் பேக் கொஷின்லாம் பின்னாடி நம்ம வர அப்படி பார்த்துட்டே வருவோம். ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணுன்ற ஒரு டவுட் இருந்தால் கூட இதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட நோட்ஸே இதை வச்சு கூட நோட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட நான் சுருக்கி எழுதுவேன் அப்படின்னா நான் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் டைம் புக் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இதாகவே எழுதியிருக்கேன் எனக்கு புரியுற மாதிரி. இன்னும் உங்களுக்கு சுருக்கி எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஷார்ட் ஹேண்ட் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஐ திங்க் உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் மீட் பண்ணுறேன், வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.